சிவாஜியின் அன்னை இல்லத்தின் மீது எனக்கு எந்த உரிமையும் அல்லது பங்கும் இல்லை என நடிகர் பிரபுவின் சகோதரர் ராம்குமார் கூறியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். நடிகர் சிவாஜி கணேசனுடைய பேரனும் ராம்கருடைய மகனுமான துஷ்யந்த் தன்னுடைய பட தயாரிப்புக்காக தனபாக்கியம் என்டர்பிரைஸ் நிறுவனத்திடமிருந்து 3,74,00,000 ரூபாய் கடன் பெற்றிருந்தார். இந்த கடன் திருப்பி செலுத்தாததால் வட்டியுடன் சேர்த்து சுமார் 9 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று அந்த படத்தின் நிறுவனத்துக்கு, அதாவது இந்த மத்தியஸ்தர் கடந்த 2024ஆம் ஆண்டு ஒரு உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவின் அடிப்படையில் அனைத்து உரிமைகளையும் வழங்காத அடுத்து மத்திய தீர்ப்பை அமல்படுத்தும் வகையில் ராம்குமாரின் தந்தையான சிவாஜி கணேசனுடைய வீட்டை ஜப்தி செய்து பொது விட வேண்டும் என்றுதான் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் இந்த ஒரு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தொடர்ந்தது. இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த உயர்நீதிமன்றம் சிவாஜி கணேசனுடைய வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டது. இந்நிலையில் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த அந்த உத்தரவை நீக்க வேண்டும் என்று ஏற்கனவே நடிகர் பிரபு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி அப்துல் குத்துஸ் முன்பு விசாரித்து வந்தது. அப்போது ராம்குமார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அன்னை இல்லத்தின் மீது தனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை, பங்கும் இல்லை என்று தெளிவாக இன்றைய தினம் உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து அன்னை இல்லத்தின் மீது தனக்கு தற்போது எந்த ஒரு உரிமை கிடையாது, எந்த பங்கும் இல்லை எனவும் எதிர்காலத்தில் அவ்வாறு எந்த உரிமை கோர மாட்டேன் என்பது தொடர்பாக உரிய பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது ராம்குமாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை மீண்டும் நாளைய தினம் தள்ளி வைத்துள்ளது. அன்னை இல்லம் மீது எனக்கு உரிமை இல்லை என்று ராம்குமார் கூறியிருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி மதன்.